ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன விஜய் டிவி சீரியல்ஸ் உடைய அர்பன் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே சர்ப்ரைஸ், நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த முறையும் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்காங்க. ஸோ 9.4. செகண்ட் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல் 7.4. தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 7.3. ஃபோர்த் பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல் 7.2. ஃபிஃப்த் பொசிஷனில் ஆஹா கல்யாணம் சீரியல் 6.1. சிக்ஸ்த் பொசிஷனில் மகாநதி சீரியல் 5.1. செவன்த் பொசிஷனில் நீ நான் காதல் சீரியல் 4.1. எய்த் பொசிஷனில் ரெண்டு சீரியல் ஷேர் பண்ணியிருக்காங்க, பொன்னி அண்ட் வீட்டுக்கு விலாசப்படி சீரியல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 3.1. நைன்த் பொசிஷனில் செல்லம்மா சீரியல் ஸோ 3.0. ஸோ இவங்களுடைய கிளைமேக்ஸ் வீக் இது இல்லையா. ஸோ அதே போல் அது கிளைமேக்ஸ் வீக்னா அந்த வீக் தான், பட் அந்த லாஸ்ட் டே இருக்கு இல்லையா, சாட்டர்டே. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து அந்த பர்டிகுலர் டேக்கான டிஆர்பி மட்டும் ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ 10th பொசிஷனில் தங்கமகள் சீரியல் 2.8. 11th பொசிஷனில் ரெண்டு சீரியல் முத்தழகு அண்ட் சக்திவேல் சீரியல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி 2.7. 12th பொசிஷனில் பனிவிழு மலர்வனம் 2. ஸோ ஓகே தாங்க, பனிவிழு மலர்வனம் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த மேரேஜ் ட்ராக்னால, பட் இப்போ அகைன் 2+ வந்தாச்சு. ஸோ இதில் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன மருமகள் சீரியல் 7.2. ஸோ பாகியலட்சுமிக்கும் சின்ன மருமகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7.2 சாரி 0.2 பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டுருந்தா செகண்ட் பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த டே வைஸ் ரேட்டிங் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே 5 days ரேட்டிங். ஒருவேளை 6 days நம்ம வந்து பாகியலட்சுமி கன்சிடர் பண்ணுறோம், சாட்டர்டேவும் சேர்த்து அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க. எஸ், நியூ நம்பர் 2 சீரியலாக சின்ன மருமகள் சீரியல் வந்து உருவாயிரும் அப்படிங்கிறதான். ஸோ பெரிய வாழ்த்துக்கள் அந்த என்டையர் டீமுக்குமே. ஸோ நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறதா. அதே போல் தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்க ஆசை டீம் தான் இருக்காங்க. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்களேன், சிறகடிக்க ஆசைக்கு 9, பாகியலட்சுமிக்கு 7. அங்கேயே ஒரு அதாவது 2+ ரேட்டிங்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒருவேளை பாகியலட்சுமி இன்னும் ஒரு 9+ வந்திருந்தாங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை அசால்ட்டாக நல்ல ரேட்டிங்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் சின்ன மருமகள் சீரியலுக்கு வந்துட்டு அர்பன் + ரூரல் வந்து நல்ல இது இருக்கு, ரீச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அர்பன்லையுமே அவங்க வந்து வின் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. அந்த சீரியலுக்கு ஒரு மெயின் ப்ளஸ் என்னன்னா நம்மளுடைய சிறகடிக்க ஆசை சீரியல். ஸோ அவங்களுமே இருக்கிறதால ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் நான் பேசி டயர்ட் ஆயிட்டேங்க. சீரியஸாகவே 3+லேயே தான் இருக்காங்க. ஒரு ஆஃப்டர்நூன் சீரியலே 3.1 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரைம் டைம் சீரியல் அட்லீஸ்ட் ஒரு 4+ ஆச்சும் ஒரு 6:30 இருக்க சீரியல்ஸ் வாங்கணும். பட் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஸோ என்ன சேனல் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முத்தழகு சீரியல் எனிவே கேம் டு கிளைமேக்ஸ். ஓரளவுக்கு அந்த சீரியல் பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஓரளவுக்கு இந்த வாரம் டிஆர்பி வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. எல்லா சீரியல்ஸும் ஒரு டவுன் ஆயிருக்கு. ஒரு சில சீரியல்ஸ் மட்டும் பர்டிகுலர், அதாவது சின்ன மருமகள் சீரியல் மாதிரியான சீரியல்ஸ் பர்டிகுலர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஓரளவுக்கு சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டிஆர்பி இம்ப்ரூவ்மெண்ட்டும் டவுனும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது பிக் பாஸ் வர நேரம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம். இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.